நம்ம வந்து ஒரு மதிய உணவு சாப்பிடும்போது, அல்லது இரவு உணவு சாப்பிடும்போது, சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஒரு வேளை 2 பல் பூண்ட வந்து பச்சையா கடிச்சு சாப்பிடணும். வெறும் வயித்துல சாப்பிடக்கூடாது. 2 பல் பூண்டு மட்டும். ஒரு சிறிய பூண்டாக இருந்தாலும் சரி. தினமும் வந்து அது காலை உணவாக இருந்தாலும் சரி, மாலை நேர உணவாக இருந்தாலும் சரி, மதிய நேர உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமா சாப்பிட்ற மாரியான இது இருக்கணும். ரொம்ப குறைவான உணவு சாப்பிட்டு கூட இந்த பூண்டு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. இந்த 2 பல் பூண்டு கொஞ்சம் அதிகமாக மதிய உணவுன்னு வச்சுக்கலாம். அல்லது எப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அதுக்கப்புறம் ஒரு வேளை மட்டும் தினமும் ஒரு 2 பல் பூண்டை பச்சையாக கடித்து மென்று முழுங்கணும். இது வந்து நல்ல உணவை செரிமானம் செய்வதற்கு மிக எளிதான ஒரு வழியாக இருக்கும். எப்பவுமே எளிதான வழிகளை கடைபிடிப்பதற்கு எளிதான வழிகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கிற தீர்வும் நமக்கு வந்து எளிதான தீர்வாகவும் இருக்கும், நிரந்தர தீர்வாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆயிரக்கணக்கில் மருந்து செலவழித்து மருந்தை வாங்கி அதை வந்து நம்ம வந்து ஒரு வாழ்நாள் முழுதுமும் அதெல்லாம் கடைபிடிக்க முடியாது. அதாவது மருந்து வந்து ஒரு நிரந்தர தீர்வை நமக்கு கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்னா, உணவு செரிமானத்தில் கவனமாக இருக்கணும். எப்படி உணவு உண்பதில் நாம் கவனமாக இருக்கிறோமோ, தினமும் நாம் வந்து ஒரு சிரத்தை எடுத்து அதற்கான வேலைகளை நாம் செய்கிறோமோ, அதுபோன்று உணவு செரிமானத்தின் மீதும் நம்ம வந்து வாழ்நாள் முழுதும் ஒரு கவனம் வச்சுக்கணும். அப்போ அதுக்கான சில வழிகளை நம்ம கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு அமுகரா சூரணத்தை வந்து நம்ம வந்து காலை, மாலை அது சாப்பிட்டோன்னா உணவு செரிமானம் மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நரம்பு மண்டலம் சிறப்பாக இருந்தால் அந்த உணவு செரிமானமும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த 2 பல் பூண்டு அதை வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் தினமும் வந்து ஒரு சிறிய பல் பூண்டு அதை சாப்பிட்டு மென்று விழுங்க வேண்டும். அதுக்கப்புறம் வாரம் ஒரு முறை ஒரு 3 நெல்லிக்காய் ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன். 3 நெல்லிக்காவை துண்டு துண்டாக நறுக்கிட்டு விதையை நீக்கிவிட்டு அதை நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து ஜூஸ் எடுக்கணும். ஒரு 2 டம்ளர் ஜூஸ் அல்லது 3 டம்ளர் ஜூஸ் எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு போட்டு அதில் ஒரு துண்டு இஞ்சியும் அரைச்சி அதில் சேர்த்து அதை நல்லா வடிகட்டி அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஜூஸ் அல்லது ஒரு 400 ml அந்த ஜூஸை வந்து கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொதிக்க வச்சாக்கா அது அந்தளவுக்கு வேலை செய்யாது. அதனால் வந்து பச்சையாகவே அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டராக எடுத்துக்கணும். அதை எடுத்து அந்த சாறை வந்து வாரம் ஒரு முறை குடிக்கணும். இது வந்து கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அற்புதமானது. அப்போ உணவு செரிமானம் இன்னும் மேம்படும். நமக்கு தான் உணவு செரிமானம் சிறப்பாக இருக்கிறதே, அல்லது நமக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அதை வந்து இன்னும் மேலும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அந்த உணவு செரிமானங்கிறது வந்து அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அவ்வளோதானே அப்படின்னு போயிடக்கூடாது. அதில் ஒரு கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். உணவு செரிமானத்தை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதற்கு, அந்த ஆற்றலை இன்னும் அற்புதமாக ஆக்குவதற்கு நாம் சில எளிய வழிமுறைகளை தான் பின்பற்றணும். நிறைய பணம் கொடுத்து எந்த வழிமுறையும் பின்பற்றக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் எலுமிச்சை, அதாவது நெல்லிக்காய் 3-4 நெல்லிக்காய் ஒருத்தருக்கு அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு ஊற்றிட்டு அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி வடிகட்டி ஒரு 1/2 லிட்டர் 400 ml ஜூஸாக காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடிக்கும்போது வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியே போயிடும். இது வாரம் ஒரு முறை 2-3 வாட்டி வெளியே போகும். ஒரு வாரம் ஒரு முறை இந்த முறையை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து வயிற்ற அந்த உணவு செரிமான மண்டலத்தை நம்ம சுத்தம் செய்யும் பொழுது இதுவும் நம்ம வந்து உணவு மண்டல உறுப்புகளை வந்து வலுவடைய செய்து கொண்டே இருக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் முக்கியமானது. இந்த வழிமுறைகள் மிகவும் முக்கியமானது. மேற்கொண்டு வேறு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த 3 விஷயத்தை இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.